It is very difficult to supply milk in this rainy season. Can you give me a suggestion to make my job easy? If you want to speak English like this, subscribe to this channel. ஹலோ வணக்கம். இங்கிலீஷில் வந்து ரூட் வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஆக்வா அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய தொடர்புடைய ஆங்கில வார்த்தைகள் வந்து பார்த்துடலாம். ஆக்வா அப்படின்னு சொன்னால் லாட்டினில் வந்து தண்ணீர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீர் தண்ணீர் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து மீனிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்வா பூரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆக்வா பூரா அப்படிங்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ண ஆக்வா ப்ளஸ் பூரா. ஆக்வானா தண்ணீர், பியூரா அப்படின்னு சொன்னால் லாட்டினில் பியூர், அதாவது சுத்தமான அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சுத்தமான நீரை தான் வந்து ஆக்வா பூரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது வார்த்தை ஆக்வா ரீஜியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்வா ப்ளஸ் ரீஜியா. ஸோ ஆக்வானா வாட்டர், ரீஜியா அப்படின்னு சொன்னால் ராயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ராயல் அப்படிங்கிறதுக்கு இது என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் ராஜதிரவகம் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து மீனிங் வருது. ஆனால் இதை வந்து நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் எஃப்யூமிங் எல்லோ ஆர் ரெட் சொல்யூஷன், அதாவது சிவப்பு கலர்லேயோ இல்லை மஞ்சள் கலர்லேயோ இருக்கும் ஒரு சொல்யூஷன். இது வந்து தங்கத்தையே வந்து கரைக்கும் ஒரு திறன் வாய்ந்த ஒரு அமிலம் தான் வந்து ஆக்வாரிஜியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஆக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணீரை யூஸ் பண்ணி ஒரு கல்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு முறை தான் வந்து ஆக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீர் வேளாண்மை, நீரியல் வளர்ப்பு தான் வந்து சரியான ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சால்மன் ஃபார்மிங் இஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் ஆக்வா கல்ச்சர் இந்த நார்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்வேல வந்து சால்மன் மீன் வளர்க்குறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை ஆக்வா நாட். ஸோ ஆக்வா தண்ணி, நாட்னா செயிலர். செயிலர் அப்படின்னு சொன்னால் தண்ணியில் இருக்கிறவர் தான் வந்து நீச்சல் வீரரை வந்து குறிக்கலாம். நீச்சல், அதாவது நீச்சல் பண்ணி கடலில் போயிட்டு ஆழ்கடலில் போயிட்டு ஆராய்ச்சி செய்பவரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து ஆக்வா நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா ஆக்வாரியம். ஆக்வாரியம் வந்து ஸ்ப்ளிட் பண்ண ஆக்வா ப்ளஸ் அரியம். ஆக்வானா தண்ணி, ஆரியம் அப்படின்னு சொன்னால் இடம், அதாவது தண்ணீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினங்கள் இருக்கும் ஒரு இடம் தான் வந்து ஆக்வாரியம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மீன் தொட்டி வந்து ஆக்வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்வாழ்வு காட்சி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலர் ஃபிஷ் எல்லாம் வந்து எங்கே வந்து வைக்கிறாங்களோ அது வந்து ஆக்வாரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்வாரிஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆக்வானா தண்ணி, தமிழில் வந்து கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்ப ராசியை வந்து குறிக்கக்கூடியதான் வந்து ஆக்வாரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வார்த்தை வந்து ஆக்வா டக்ட். ஆக்வானா தண்ணி, டக்ட் அப்படின்னு சொன்னால் தண்ணீரை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு நிலை, சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நீர்ப்பாலம் அப்படின்னு சொல்லலாம், நீர் கால்வாய் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அதை வந்து கேரி பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறது தான் வந்து ஆக்வாடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை ஆக்வா ஓஎஸ். ஆக்வாஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தண்ணி, அதாவது இது எப்படி வந்து தமிழில் வந்து மீனிங் பண்ணலாம்னா நீர்மயமான நீர்த்தன்மை கொண்ட ஒரு நிலையை வந்து குறிக்கக்கூடியதை வந்து ஆக்வாஎஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து டெரா அக்வாஷியஸ். டெரா அப்படின்னு சொன்னால் இந்த எர்த்தை வந்து குறிக்கக்கூடியது, அதாவது இந்த பூமியை வந்து குறிக்கக்கூடியது. அக்வாஷியஸ் அப்படின்னா தண்ணி வந்து குறிக்கக்கூடியது, அதாவது தண்ணீர் மயமாக்கப்பட்ட ஒரு பிளானட் எர்த்து வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து நில நீர் சார்ந்த ஒரு இடம், அது வந்து பூமியை குறிக்கக்கூடியது தான். அவ்வளோதான் இன்னைக்கு ஆக்வா அப்படிங்கிற வார்த்தையினுடைய தொடர்புடைய வார்த்தைகளை வந்து பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ரூட் வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.